ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துப்பாண்டி இசைக்கோட கடைக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால இசைக்கோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக முத்துப்பாண்டி பக்கம் மாற ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க சனியனுங்கிட்ட, முத்துப்பாண்டி தினசரி எதுக்காக இசைக்கு கடைக்கு போயிட்டு இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றி அவன் கூட்டிகிட்டு வந்துடுவான் போலுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவளை அழைச்சிட்டு வந்துடணும், இல்லைனா சண்முகத்தை வெறுப்பேற்றுற மாதிரிக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா இசைக்கு கடையை திறந்துக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சவுந்தரபாண்டியும் சனியனும் வராங்க. அப்போ இசைக்கிட்ட அம்மா மன்னிச்சிருமா, நான் உனக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சிரு, நீ தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி இசைக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இசைக்கு அவங்கள பார்த்ததுமே அலறி அடிச்சு பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா தனக்கு இவர் எந்த மாதிரிக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு நினைச்சு பார்க்குறாங்க. அதை நினைச்சு இசைக்கு பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி அவங்க கெஞ்சிட்டு இருக்கவும் வைகுண்டமும் பரணியும் அப்போ வெளியே வராங்க. வீட்டை விட்டு வெளியே வரவும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. வைகுண்டம் பார்க்கும்போது கரெக்டாக சவுந்தரபாண்டி ஏதோ சாவியை கீழே போடுற மாதிரிக்கு போட்டு அவங்க காலில் விழுற மாதிரிக்கு காட்டுறாங்க. அதாவது இசைக்கு காலில் விழுற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு வைகுண்டம் பரணியிட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருமா, உங்கள் அப்பா இசைக்கோட காலை விழுந்தெல்லாம் மன்னிப்பு கட்டுட்டு இருக்காரு போலுக்கு, இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சண்முகம் வந்துருந்தாங்க. சண்முகம் வந்ததுமே இசைக்கு அண்ணா அப்படின்னு என்னை காப்பாத்துனா இவர்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரவும் சவுந்தரபாண்டி அவங்க பின்னாடியே வராங்க. என்னை மன்னிச்சிருங்க, இசைக்கு எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லமோ இதை கேட்டுட்டு ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஏன்னா சவுந்தரபாண்டி அப்படி சொல்லக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவரோட மனசு என்ன திடீர்னு மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கவும் இசைக்கு மட்டும் சண்முகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு, அண்ணா எனக்கு இவரை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குண்ணா, இவர் எப்படியாவது இங்கேருந்து போக சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சண்முகம் மறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என் மருமகளுக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், என் மருமகளை என் வீட்டுக்கு என் கூடயே நீங்கள் அனுப்பி வைங்க, முத்துப்பாண்டியை அவளை சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சவுந்தரபாண்டி எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சுற மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கவும், ஆனால் சண்முகத்தை பார்க்கும்போது மட்டும் அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. இதை சண்முகம் பார்த்து கவனிச்சிருந்தாங்க. ஓஹோ, இவன் திருந்தவே இல்லை, இவன் திரும்பவும் நடிக்க தான் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு புரிஞ்சிருது. அப்போ சவுந்தரபாண்டி சண்முகத்தை பார்த்து சிரிச்ச மாதிரிக்கு இருக்கிறாங்க, மற்றவங்களை பார்த்து அழுதுட்டு இருக்க மாதிரிக்கு நடிக்கிறாங்க. எப்படியாவது என் மருமகளோட மனசு மாதிரி என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ வைகுண்டம் பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்னம்மா நடந்துட்டு இருக்குது, உண்மையிலேயே உங்கள் அப்பா என்ன திருந்திட்டாரா என்ன அப்படின்னு சொல்லவும் பரணி சொல்கிறாங்க, அதான் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, அப்படி திருந்தக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இசைக்கு சண்முகத்திட்ட சொல்கிறாங்க, அண்ணா அவர் கூடலாம் என்னை அனுப்பி வச்சிடாதண்ணா, நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது நான் உன்னை கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்க மாட்டேன் இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு வைகுண்டம் சண்முகத்தை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் அவரே கூப்பிட்டுட்டாருல, அதுவும் அவ காலில் மன்னிப்பு வர கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ வீம்புலாம் இருக்கக்கூடாது. இங்கே பாரு இசைக்கு, இதுக்கு மேலே நீ எதுக்காக அங்கே இருக்கணும், முத்துப்பாண்டியும் உன் மேலே எவ்வளோ விருப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுது. அதே மாதிரிக்கு உங்கள் மாமனாரால் தானே பிரச்சனை நடந்து நீ இந்த வீட்டுக்கு அவர் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுக்கு பிறகு எதுக்காக அங்கே இருக்கணும், நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் சண்முகம் தடுக்கிறாங்க. ஏன்னா சண்முகத்துக்கு சவுந்தரபாண்டி நடிக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் சண்முகம் போக விடாமல் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரணி என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே இசைக்கும் ரத்னாவும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ரத்னா ஒரு தப்பான முடிவு எடுத்தனால தான் பரணி அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வெங்கடேஷ் அவங்க பரணிட்டு சொல்லிட்டு போகிறாங்க, எப்படியாவது ரத்னா கூட என்னை சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு. இப்படி பேசினதே ரத்னாவுக்கு அவங்க பரணி மேலே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது உங்ககிட்ட மட்டும் எதுக்காக அவர் பேசணும், ஏன் நீ தான் ஒருவேளை அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு பரணி ஏற்கனவே ரத்னா மேலே கோவத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க நேரத்தில் இப்போ இசைக்கு நம்ம வீட்டுக்கு, அதாவது அவங்க சவுந்தரபாண்டி தன்னுடைய அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்க நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக எல்லாருடைய கோவத்துக்கும் நம்ம தான் ஆளாவோம் அப்படின்னு சொல்லி பரணி எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வைகுண்டம் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே எதுக்காக இசைக்கு இங்கே இருக்கணும், அவளை பேசாமல் அவள் புருஷ வீட்டுக்கு நம்ம அனுப்பி வச்சிடலாம், அதுதான் அவன் மாமனாரும் அனுப்பி கேட்டுட்டாரு, முத்துப்பாண்டியும் இசைக்கு மேலே எவ்வளோ பாசம்
பாசமாக இருக்காரு நம்மளுக்கு தெரியுதுல்ல, அதனால இசைக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் சண்முகம் வந்து இசைக்கு அனுப்புறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. இதனால அடுத்துதான் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்து எழும்பும். இதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிக்கு முத்துப்பாண்டியும் இசைக்கும் வந்து அடுத்ததாக என்ன மாதிரிக்கு முடிவெடுப்பாங்க. இசைக்கு வந்து போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து முத்துப்பாண்டி மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தன்னுடைய புருஷன் மேலே அவங்களுக்கு எந்த பாசத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இசைக்கு அடுத்ததாக என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.